சார் இப்போ திமுக கூட்டணியோட நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? நினைக்கிற மாதிரி இங்க தினமலர் எழுதுற மாதிரி ஒரு சிலர் பேசுறது மாதிரி எதுவுமே இல்லை. காங்கிரஸ் 4.3, அதுல ஜோதிமணிக்கெல்லாம் 3% வாக்கு கூட ஜோதிமணி எடுக்கல. ஆனா வாய்க்குள்ளேயே பேசுவாங்க, பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி. ஒண்ணும் கிடையாது. 3%னா என்ன ஒரு அசிங்கம். வானத்துக்கும் பூமிக்கும் டாம் டும்னு பேசுவாங்க. அது வெத்து வெட்டு செல்லாத நோட்டுங்க. கார்த்திக் சிதம்பரம் அவர் சசிகலா 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 சசிகலா, ஐயோ அந்த ஆளு சசிகலா சசிகலா சொல்லும் போதெல்லாம் இவங்களையும் குடும்பத்தையும் சேர்த்து அந்த மோடிக்கோட இதுக்குள்ள போட்டு கொடுத்து காலி பண்ணுங்கிற எண்ணம் நமக்கு தோணும். ஜான் ஆரோக்கியசாமி பிளஸ் தினமலர் பொய் செய்தி பொய் செய்தி பொய் செய்தி. எப்ப நீ இப்ப நடக்கவே நடக்காது நம்ம சொன்னாலும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பொய் செய்தியை பண்ணிட்டு இருப்பாப்ல. வைகோ இல்லைன்னா காங்கிரஸ் பலகீனமான பல இடங்கள்ல திமுகவால தாக்கு பிடிக்க முடியாது. இந்த அணி காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில நிற்கக்கூடிய அணி. அதுக்காக இதை தோக்கடிக்க முடியாதா? முடியும். ஸ்டாலின் அணி தோக்கடிக்க முடியும். ஒன்று வல்ல ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். ஸ்டாலின் ஜெயித்துருவார் போது அவர் பதறாரு விஜய். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் விஜய் சந்தர்ப்பமா தான் வச்சிருக்கிறாரு. முதல்ல வைக்கல. குழப்பவாதி விஜய் ஃபர்ஸ்ட்ல உள்ள தலைவர் வரிசையில் அண்ணாவும் எம்ஜிஆரும் கிடையாது. சார் வணக்கம் சார். வணக்கம் கிரீஷ், மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. சொல்லுங்க கிரீஷ். சார் எப்போவுமே உங்களோட கருத்து கணிப்பு நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் திமுகவோட கூட்டணி இப்போ எந்த நிலைப்பாட்டில் இருக்கு? ஏன்னா நீங்கள் திமுக கூட்டணி பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. இப்போ திமுக கூட்டணியோட நிலைப்பாடு என்னவா இருக்குது சார்? திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, இருக்கும். அது மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் ஸ்டேட்டஸ்கோ தொகுதி பங்கீடு நடக்கும். நினைக்கிற மாதிரி இங்கே தினமலர் எழுதுகிற மாதிரி ஒரு சிலர் பேசுகிறது மாதிரி எதுவுமே இல்லை. துக்ளக் ரமேஷ் சகோதரர் பேசுகிறது மாதிரி, சகோதரர் தான், அது வேறு விஷயம். பட் நம்ம கருத்தை நம்ம சொல்கிறோம். திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, திமுக கூட்டணி தோல்வியிலிருந்து வந்த கூட்டணி. ஆர்கே நகரில் 3வது இடம் போய் வந்த கூட்டணி. ஸோ அவங்க தனிச்சு நிற்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன நிலைமையில் அடைஞ்சாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கே 25 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வந்தாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் 4.3, அதில் ஜோதிமணிக்கெல்லாம் 2.95. ஐயோ 3% வாக்கு கூட ஜோதிமணி எடுக்கல. ஆனால் வாய்க்குள்ளேயே பேசுவாங்க, பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி. ஒன்றும் கிடையாது. ஒரு 3%னா என்ன ஒரு அசிங்கம். அதே மாதிரி மாணிக் தாகூர், அவருக்கு 4% கூட கிடையாது. கொஞ்சம் ராகுல் காந்தி கிட்ட உள்ள இந்த பிராக்சிமிட்டியை வச்சு, கட்சிக்கு அவங்க விசுவாசி தான், அதை நான் மறுக்க வரல. ராகுல் ராயலிஸ்ட் தான். நம்ம பொய்யா ஒரு விஷயத்தை நம்ம அதுக்குள்ள பேசக்கூடாது. வானத்துக்கும் பூமிக்கும் டாம் டும்னு பேசுவாங்க. அது வெத்து வெட்டு செல்லாத நோட்டுங்கிற அந்த வார்த்தைக்கு தக்கனதான் அவங்க செல்வாக்கு வளையம் இருக்கு. இவங்க கருத்துக்கள் மேலே ஈடுபடலை. அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் அவர் சசிகலா 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 சசிகலா, ஐயோ அந்த ஆளு சசிகலா சசிகலான்னு சொல்லும் போதெல்லாம் இவங்களையும் குடும்பத்தையும் சேர்த்து அந்த மோடிக்கோட இதுக்குள்ள போட்டு கொடுத்து காலி பண்ணுங்கிற எண்ணம் நமக்கு தோணும். அந்த அளவுக்கு சசிகலா சசிகலான்னாரு. அதில் அவருக்கு ஒரு லாபம் இருக்குது. முக்குலத்தோர் குறிப்பாக சசிகலாவுக்கு கலர் சமூகம் அங்கே சிவகங்கையில் இருக்குது. இவர் ஒரு செட்டியார். அந்த சமூகம் மெஜாரிட்டி உள்ள இடத்துல அவங்க ஒரு சமூகம் வரணும். ஒருக்கா காளிமுத்து ஜெயித்தார், அவர் மறவர். முக்குலத்தோர் அந்த இதில் ஜெயித்தார். இன்னொருத்தர் ஒரு காமராஜ் தொண்டர், ஒரு காங்கிரஸ்காரர்னு ஒரு கள்ளர், அவரும் கொஞ்சம் முக்கியமான ஒரு டெல்லி அட்வொகேட்டு, ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் ஜெயித்தார். மற்றபடி இவங்க தான் அங்கே ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த இடத்துக்குள்ள அந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்கிறதுனால அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த சசிகலா மீண்டும் அதிமுக பொதுச்செயலாளர் ஆயிடுவாருன்னு புலம்பாத கொலையா அட்டுத்தனமா புலம்பிட்டு இருப்பார் கார்த்திக் சிதம்பரம். ஆனால் கார்த்திக் சிதம்பரம் என்னன்னா, இவங்களோட பெட்டர். யாரோட? 3% ஜோதிமணியை விட, 4% மாணிக் தாகூரை விட கார்த்திக் சிதம்பரம் 10% செல்வாக்கு. அது ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அதை பேசிடலாம், அந்த செல்வாக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் தான். தினமலர், அது ஜான் ஆரோக்கியசாமி ப்ளஸ் தினமலர். பொய் செய்தி பொய் செய்தி பொய் செய்தி. எப்போ நீ இப்போ நடக்கவே நடக்காது நம்ம சொன்னாலும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி அந்த பொய் செய்தியை பண்ணிட்டு இருப்பாப்புல.
இப்போ என்ன நடந்ததுன்னா கடைசியில் தான் இது கிளியர் ஆகும்னு முதல்ல நானே நினச்சேன். சரி, அந்த காலம் வர சந்தோஷப்பட்டுக்கிடுங்க, என்ன பண்ண எழுதி பார்த்து படித்து சந்தோஷப்பட்டுக்கிடுங்க, கார்த்திக் சிதம்பரம் பேசி பட்டுக்கிடுங்க, இவங்க மாணிக் தாகூரும் இவங்க ஜோதிமணியும் நீங்களும் 3%, 2.95 இவரும் சந்தோஷப்பட்டுவோம்னா நினச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த பீகார் ரிசல்ட் இருக்கு பாருங்க, அதில் மோடி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஒட்டுண்ணி காங்கிரஸ்னாரு, ஒட்டுண்ணி காங்கிரஸ், பாரசைட் காங்கிரஸ்னு அடித்தார். ஸ்டாலின் ஒரு அறிக்கை தெளிவாக கொடுத்தாரு. டக்குன்னு காங்கிரஸ் தலைமை வந்து மறந்துட்டான், இது விட்டா ஸ்டாலின் மம்தா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோ அகிலேஷ் யாதவ் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு தெளிவாக வந்து விழுந்துட்டாப்புல. ஒரு கமிட்டியை போட்டு இங்கே வந்திருக்காப்புல. ஒன்றும் இல்லை, ஸ்டாலினும் வந்து கழிஞ்ச தடவை 7 சீட்டு 6 சீட்டு தான் சொல்லும்போது 10 சீட்டு கொடுத்துட்டாரு. கார்த்திக் சிதம்பரத்தை கூட அடிக்க நினைக்கல. ஆனால் இனிமேல் 2029 ஜோதிமணி விவகாரம், மாணித்தார் விவகாரத்துலலாம் ஸ்டாலின் வந்து விளையாடிடுவான்னு தான் நினைக்கிறேன். கழிஞ்ச முறையும் நெஹ்ரு மூலமாக நமக்கு வேண்டிய ஒரு அண்ணனுக்கு சீட்டை கூட ஸ்டாலின் கொஞ்சம் இது பண்ணிட்டாருங்கிற தகவல்கள் இருக்குது. இந்த முறை வந்து அவர் அசம்பிளி எலெக்ஷனில் 25 சீட்டும் கொடுத்துருவார், எல்லாத்துக்கும் அது கொடுத்துருவார். யாரையும் அவர் ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரிப்பட்ட ஒரு சூழல் இருக்காது. அவரும் என்ன பார்க்குறாரு, எல்லாம் பேசுவாங்க, தலைமை சோனியா ராகுல் நம்மகிட்ட தானே இருக்காங்கன்னு அது போயிட்டுருக்காங்க. வெற்றி பெற்ற அணி, அதுதான் பிரச்சனை. காங்கிரஸ் எல்லா இடமும் அடி வாங்கிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்டாலின் வந்து 38-39 எம்பி சீட்டு சேர்த்து கொடுத்துட்றாரு. ஸோ அது டெல்லிக்கு தெரியுது. இவங்க பட் நாங்கள் இவர் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அண்ணன் பேசுகிறதா நான் மதிக்கிறேன். அவர் ஒன்றும் ஸ்டாலின்ட்ட ரெக்கமெண்டேஷன் போய் நிற்க மாட்டார். இவங்க அப்படி இல்லை, ஒன்றை பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் இல்லைன்னு வேஷம் போடுவாங்க. இந்த ஜோதிமணி இதெல்லாம் இனிமேல் நாளைக்கு ஸ்டாலின்ட்ட போய் நின்று இது பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம்ல ஐயா சிதம்பரம். இப்போ நம்ம அதிமுக கலாச்சாரம் ஒன்றும் அப்படி தான் இருக்கும், நம்ம அதை குறை சொல்ல விரும்பல. இவர் பெரிய அதுன்னு பேசிக்கிட்டு எப்படி ஐயா மூப்பனார்கிட்ட இருந்தாருங்கிறது நமக்கு தெரியும், ஜெயந்தி நடராஜன் தெரியும். அந்த மாதிரி தான் அந்த மாணிக்கம் தாகூரும் ஜோதிமணி அம்மையார் போன்றவங்களும் டாக்கு பிக் மவுத் தான் பேசுவாங்க. அவங்களுக்குள்ள செல்வாக்கு வளையம்ங்கிறது ராகுல் காந்தி உண்மை நிலைமை யதார்த்தத்தை புரிஞ்சு இதை எடுத்து பார்க்கும்போது அது எதுவும் இருக்காதுங்கிற லெவல் ஆகி போகும். ஸோ காங்கிரஸ் கிளியர். இப்போ வந்து 10 சீட்டு கொடுத்தா போதும்னு திராவிட இயக்க ஆர்வலர்கள்லாம் காங்கிரஸை அடிக்கிறாங்க. அந்த கட்சிக்கு இவ்வளோ தேவையா, அது இது என்ன இருக்குது. பழைய எல் கணேசன், அந்த தஞ்சாவூர் எல்ஜி, அவர் இந்த கலர்னா எல்ஜினா நம்ம பிராமணர் ஒரு எல்ஜி இருக்கனால இந்த திராவிட இயக்க எல்ஜி, லட்சியபாதை எல்ஜி, அவர் காங்கிரஸை பற்றி சொல்லுவார். காங்கிரஸுக்கு ஓட்டு கிடையாது, இந்த மைனாரிட்டி ஓட்ஸுக்கு ஒரு சென்டிமெண்டலாக அந்த அலையன்ஸ் தேவைம்பார். அது உண்மைதான். வட தமிழகத்திலெல்லாம் நாசே ராமச்சந்திரன் ஒரு காங்கிரஸ் தலைவர், அவருக்கு மகன் நாசே ராஜேஷன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர், ஒரு யாதவ கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. வட தமிழகத்தில் யாதவர்கள் இருக்காங்க. அது அரசியல் கட்சிகள் உணரணும் யாதவர்களோட அந்த ஆஸ்பிரேஷனை. அது ஒரு 5% வாக்கு எடுத்தார். வேற தென் தமிழகத்தில் மட்டும்தான் காங்கிரஸுக்கு ஓட்டே இருந்தது. எனவே ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் காங்கிரஸ் திமுகவுக்கு செயல்படுது. அந்த எல் கணேசன், இலட்சியபாதை எல் கணேசன் சொன்ன மாதிரி அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக காங்கிரஸ் இருக்குது. அந்த கேட்டலிஸ்டும் போது திமுக ப்ளஸ் காங்கிரஸ் தான் கேட்டலிஸ்ட், 25+4 தான் கேட்டலிஸ்ட். அப்போ 25+4 40 வருது. ஒரு 11 கூடி இருக்குன்னா அதில் 25க்கும் பங்கு இருக்குது, 4க்கும் பங்கு இருக்குது. இந்த சிதம்பரம் போன்றவங்களாம் என்ன சொல்றதுன்னா அந்த 4க்குள்ள பங்கையே ஏற்றி சொல்றது, அது ஏற்றுக்க முடியாது. காம்பினேஷனில் வரக்கூடிய 2 பேருக்குமே அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியோட பலன் இருக்கு. அடுத்தால விசிகா டிஎம்கே, அதுவும் விசிகா தனிச்சு நிற்கும் போது வந்து அவங்க 0.7 விழுக்காடு ஓட்டு தான் எடுத்தாங்க. ஆனால் வட தமிழகத்தில் வெற்றி வீரராக சகோதரர் தொல் திருமாவளவன் இருக்கிறார். வெற்றி வீரருங்கிற வார்த்தை திருமாவளவனுக்கு சொல்லதுக்கு நிறைய பேருக்கு மனசு வராது. நான் சொல்றதை கேட்கறதுக்கே நிறைய பேருக்கு காது கூசம், தீல மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வானி கதறுவான். பட் உண்மையை நான் சொல்றேன். அது நான் 19 அதை தான் ஸ்டாலின்ட்டே சொன்னேன். நீங்க இவங்க சொல்ற மாதிரி ஒரு சிலர் ஜானாரிக்கு செம்மெல்லாம் இப்போ என் கூட இருந்து சதி பண்ணலாம், திருமாவளவன் வந்துடக்கூடாது, பாமக வரணும்னு. பட் திருமாவளவனே அங்கே நின்று 20க்கு 20 அடிப்பாங்கன்னு நான் சொன்னேன். 20க்கு 20 அடிப்பாங்கன்னு சொன்னேன். நியூஸ் 7 விஜயன்ட்ட தான் சொன்னேன், எடுத்து பாருங்க. நம்ம இது என்னைக்குமே 10 8 கரெக்டாக இருக்குமுங்க, அது மாற்றமே இருக்காது. 20க்கு 20 திருமாவளவன் அடிப்பாரு, திருமாவளவன் கூட்டணி அடிக்கணும்னு. அப்போ அந்த இடத்துக்குள்ள தான் நமக்கு ராமதாஸ் மேலே நம்ம 98 அவரை அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு அலையன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தோம். அவர் நமக்கு நியாயமாக நடக்கலை, ஏமாத்திட்டாருங்கும் போது ராஜ்யசபா தாரன்லாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டாருன்னு கோபத்தில் நம்ம அவரை அரசியல் அரங்கத்துக்குள்ள அவருக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைச்சு அவரை தோக்கடிக்குங்கிறத நம்ம 2009 செய்து காட்டணும், 19 செய்து காட்டணும்.
அப்போ அந்த இடத்துல திருமாவளவனை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசணும்னா ராமதாஸுக்கிட்ட நமக்குள்ள உள்ள இதில் தான் பேசணும். நம்ம அதில் திருமாவளவன்கிட்ட போய் உங்களுக்கு உங்களை கலத்தி விட்டுருப்பாங்க, நாங்கள் தான் காப்பாற்றி விடணும்னு சொல்ல போகிறதில்ல. எங்களுக்கு நோக்கம் வேற இருந்தால் சகோதரர் தொல் திருமாவுக்கும் தெரியும். ஸோ அந்த கேட்லி ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் பரையர் சமூகத்துக்கு வந்து திரும்ப இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அண்ணன் வைகோ ரொம்ப வேலிடிட்டாக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. தெள்ள தெளிவாக எனக்கு ஆதாரங்களை தர முடியும். அண்ணன் வைகோ இல்லைன்னா காங்கிரஸ் பலகீனமான பல இடங்களில் திமுகவால் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த இடத்துல வைகோ அண்ணனுக்கு ஓட்டு பெரிய கேட்டலிஸ்டாக அந்த இடத்துக்குள்ள இருக்குது. அதை இன்னைக்கு மு.க. ஸ்டாலினும் புரிஞ்சிருக்கிறாரு, அண்ணன் வைகோ மதிக்கிறாரு. துரை வைகோவும் அந்த விஷயங்களை தெரிஞ்சு இது ஒரு சுமுத்தான கூட்டணியாக போகணும்னு அவங்க தங்களோட நகர்வுகளை செய்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த கூட்டணிக்குள்ள கொங்கு ஈஸ்வரனும் அவர் கொங்கு வேளாளர் மத்தியில் அவர் செல்வாக்கான ஒரு தலைவர். அவர் இருக்கிறது ஸ்டாலின் புரோ கொங்கு வேளாளர் பண்ணுறதுக்கு ஈஸ்வரன் ஒரு பெரிய பலமாக இருக்கார். செந்தில் பாலாஜி மிகப்பெரிய பலமாக இருக்கிறார், ஒரு பெரிய ஆர்கனைசர், நம்பர் 1 ஆர்கனைசர். அவர் ஒரு பெரிய பலமாக இருக்கார். வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர் காமா ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறாரு. முத்துசாமி அண்ணன் அவர் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறாரு. தென் ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி இவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்காரு. அலையன்ஸுங்கிற இதில் அவங்க உள்ளே இருக்காங்க. அலையன்ஸுங்கிற இதில் வந்து இவர் ஈஸ்வரன் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறாரு. நான் பல முறை அண்ணன்கிட்ட நான் சொல்லும்போது நீங்கள் இதிலே ட்ராவல் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குமேனுங்கிறத சொல்கிறாரு. அவரும் வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆர்கனைசராக ஸ்டாலின் வளரணுங்கிறதுக்கு, திமுக வளருங்கிறதுக்குள்ள ஈஸ்வரன் அண்ணனும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இந்த முறை ஈஸ்வரன் அண்ணன் வந்து திமுக கூட்டணியில் ஒரு பலமான சக்தியாட்டு இருப்பார், உறுதியாக நான் நம்புகிறேன். தென் வேல்முருகனுக்கு எடப்பாடி ஆப்ஷன் இருக்கு. இது நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம். வேல்முருகன் அந்த வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால அது முக்குலத்தோரெலாம் எதுக்குறாங்க. வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டுக்கு கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கூர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் ஆண்டிப்பண்டாரம் சங்கம் மற்றும் இந்த எம்பிசி பட்டியலில் உள்ள பிற சமூகங்கள் வலையர் புதுக்கோட்டை சேர்வை குறும்ப கவுண்டர் இவங்கெல்லாம் வந்து எடப்பாடிக்கு அநீதியை வந்து பொங்கி எழுந்து ரெட்டலை நமக்கு பிரயோஜனம் இல்லாதன்னு ரெட்டலை கிழிச்சு போடுறதுக்கு தயாராகி இருக்கும்போது வன்னியர்கள் மத்தியில் 10.5 கொடுத்தாரு ஐயாங்கிறதுலையும் சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகன், சம்பத்து இப்படி லோக்கல் வன்னியர் லீடர்கள் பவர்ஃபுல்லாக வீரமணி இவங்கெல்லாம் இருக்கிறதும் ஒரு பெரிய ஆதரவு வளையம் இருக்குது. அப்போது ஜெயங்கொண்டம் அல்லது அரியலூரில் வேல்முருகனுக்கு எடப்பாடி சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்க முடியும். ஸோ வேல்முருகன் பொசிஷன் மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ள எனக்கு கேள்விக்குறியாக நிற்குது. பட் அவரும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லும்போது ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தாலாவது சட்டசபையில் சண்டை போடலாம், திமுக தெலுங்கர்கள் ஆதிக்கத்தில் போயிட்டுன்னு ஒரு குரல் கொடுக்கலாம், சவுண்ட் விடலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். 4 பேர் கூட்டு முக்கிய அமைச்சர்கள் கூட்டு பேசுவாங்க, அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு தம்பி வேல்முருகனும் தன்னோட இம்பார்ட்டன்ஸை பார்த்து கேர்ஃபுல்லாக போவான். என்கிட்ட பாசமாக இருக்கக்கூடிய தம்பி, அவன் எங்கே இருந்தாலும் அவன் ஜெயிக்குன்னு நான் நினைக்கக்கூடியவன் தான். அந்த பாமகவில் இருக்கும்போதே என்கிட்ட அண்ணன்னு ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி தான். பட் அந்த தம்பிக்கு இந்த ஆப்ஷன் இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். வேற ஜவஹர்லா முஸ்லீம் லீக்கு காதர் மைதீன், ஜமால், இவர் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணி தான். அவங்க அந்த 1977 தவிர எல்லா காலகட்டத்துமே 67 அண்ணாவும் காயிதே முல்லத்தும் உருவாக்கின கூட்டணி. அதில் கூடுதலாக இஸ்லாமிய மற்ற அமைப்புகளும் கூட இருக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஜெயித்து வந்தவங்க. இவங்க எல்லாத்தோட ஸ்ட்ரென்த்தும் கூட்டி பார்த்தாலும் 33 விழுக்காடு தான் தனித்தனியாக நிற்கும்போது வரும். ஆனால் 53 வந்துட்டாங்க. எல்லா தேர்தல்கள்லையுமே 45 தாண்டி இருக்கிறாங்க, ஏன் 46 தாண்டி இருக்கிறாங்க. கமல்ஹாசன் கூடுதலாக வந்திருக்கிறாரு. அவரும் கொள்கை அடிப்படையில் அதை ஏற்றுக்கிட்டாரு. கமல்ஹாசனுக்கு ஒரு உயரிய மரியாதையை மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கொடுக்குறாங்க. அவர் பிறந்த நாளுக்கு கமல்ஹாசன் வீட்டில் சென்று அவங்க உணவருந்தினாங்கன்னா கமல்ஹாசன் முக்கியமானவருங்கிறத ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அங்கே அங்கீகரிக்கிறாங்க. திருமாவளவனும் ரவிக்குமாரும் கமல்ஹாசனுக்கு பிரச்சார வலிமையை அங்கீகரிச்சாப்புல. ஸோ கமல்ஹாசன் அந்த அணிக்குள்ள கொள்கை ரீதியாக அந்த இடத்துல தான் கமல்ஹாசன் மாதிரி விஜய் கூட நாளைக்கு கொள்கை முக்கியங்கிறத வந்திருக்கலாம். ஆக்சுவலாக கமல்ஹாசன்லாம் பாஜக இங்கிலீஷ் அலையன்ஸில் போனால் டில்ட்டிங் ஓட்டு, பேலன்சிங் ஓட்டுங்கெல்லாம் இதோட பெட்டர் இம்பார்ட்டன்ஸ் கூட வந்திருக்கலாம். பட் அவர் கொள்கை அடிப்படையில் இந்த அணிக்கே வரேன்னு ஒரு ராஜ்சபா இதை தெளிவாக வந்து அவருடைய
பிரச்சார வலிமைக்கு மதித்து ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. அவரும் கோகரண்டா நின்று இந்த அணியோட கொள்கை அடிப்படையில் நின்று அணிக்குள்ள நிற்பாரு. நாளைக்கு விஜய் கொள்கைக்கு எதிராக போயிட்டாருன்னா விஜயை வரலாறு சிவாஜி மாதிரி ஒரு ஆளாட்ட ஆக்கிறோம். கமல்ஹாசன் கொள்கை அடிப்படையில் வந்தாரியா சாதிச்சாரியான்னு கமல்ஹாசனை வரலாறு பேசும். விஜய் வரலாறு வந்து ஐயோ பரிதாபமாக போயிட்டாங்கிற ஒரு சூழல் கூட வருங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் கொள்கை முக்கியங்கிறதுல கமல்ஹாசன் இந்த அணிக்குள்ள நிற்கிறாரு. ஸோ இந்த அணி காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் நிற்கக்கூடிய அணி. அதுக்காக இதை தோக்கடிக்க முடியாதா? முடியும். இப்போ எல்லானே தான் சொல்லுவோம், இது என்னப்பா நீ ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசியோ? ஆதரவாக பேசலையா, உண்மையை பேசுகிறேன் ஐயா ஸ்டாலினுக்கு பற்றிய. ஸ்டாலின் அணி தோக்கடிக்க முடியும். 1-1 ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1962 பெருந்தலைவர் காமராஜ் வந்து 46 விழுக்காடு வாக்கு அவர் தலைமைக்கு கிடைச்சிருந்து. நெஹ்ரு தலைமையை விட சட்டமன்றத்துக்கு காமராஜ் தலைமைக்கு ஒரு விழுக்காடு அதிகம். அது காரணம் வட தமிழக பறையர் சமூக மக்கள் காரணம், சத்யாவணி முத்து காரணம். தேர்தலுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா பெருந்தகை வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக காமராஜ் சிலையை திறந்து வச்சது காரணம். குறிப்பாக அந்த காலகட்டம் வந்து பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. தூவல் துப்பாக்கிச்சூடு, தேவர் கைது, முதுகுளத்தூர் கலவரம், இதுக்கெல்லாம் எந்த இம்பாக்டும் இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் சத்யவணிமுத்து அம்மையார் நடத்தின பவர் பொலிட்டிக்ஸுக்கு ஈல்டாகி காமராஜ் சிலையை திறந்து வச்சுட்டு தான் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை பிரச்சாரத்துக்கு போனார். சத்யவணிமுத்து அம்மையார் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. எங்கள் மக்கள் கோவப்படுறாங்கன்னு சொன்னதும் அண்ணா என்ன செய்யணும்னு பார்த்தாரு. ஒரு காமராஜ் சிலையை சென்னை திமுக மாநகர சார்பாக தயார் பண்ணாங்க. நெஹ்ரு பிரதமரை கூப்பிட்டாங்க, திறந்து வச்சுட்டாங்க. அது வந்து இன்னைக்கு ஜிம்கானா கிளப்புக்கு எதிராக இருக்கும். ஆக 62 காமராஜ் இருந்த உயரம், 57 காமராஜ் இருந்த உயரம், ஒரு கட்சியை பிடிச்சி காமராஜ் இருந்த உயரத்தில் ஒரு இன்டாக்டா ஜோதிபாஸ் மாதிரி ஒரு கூட்டணியை அமைச்சுக்கிட்டு மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். இதுதான் உண்மை நிலைமை. 67 எப்படி காமராஜர் தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்லையோ, அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களும் 1-1 வந்தால் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. ஆனால் 1-1 இல்லாமல் வேற எதுலையும் தோற்கடிக்க முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், பேசிக்கலாம். இப்போ பாண்டையெல்லாம் அதை சொன்னாதான் சாணக்கியாவுக்கு வியூவர்ஸ் வருவான். நான் சொன்ன மாதிரி உண்மையை சொன்னோம்னா சாணக்கியா வியூவர்ஸ் பாண்டியை விட்டுட்டு போயிடுவான். வெப்பு நடத்த முடியாது. ஸோ பாண்டிக்கு அந்த சிக்கல் இருக்கு, இடர்பாடு இருக்கு. அதே மாதிரி இங்கே விஜய் வந்து இன்எலிஜிபிள், நாட் காம்பிட்டன்ட், மண் குதிரை, களத்துக்குள்ளே நின்றுட மாட்டார். அவர் நிற்கிறாரு, அவருக்கு என்ன இருக்குது அது இருக்குன்னு ஏதாவது உருட்டுனாதான் சர்வேன்னு எடுத்து 4 பேர்கிட்ட இந்த சர்வே எடுத்து கொடுன்னு அவங்க ரெமனேஷன் கொடுப்பாங்க. சர்வே எடுத்து கொடுத்து, சர்வேங்கிறது இன்னைக்குள்ள ஒரு இதில் அந்த சர்வே எடுத்து கொடுத்து இது பண்ண முடியும். ஆனால் ரியல் களம்ங்கிறது கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் அங்கே தமிழக அரசியல். விஜய் தனிச்சு நின்னாலும் சரி, அதிமுக கூட்டணி போனாலும் சரி, திமுகவோட ஓட்டுகளை பிரிக்க முடியாது. ஏன்னா திமுகவுக்கும் விஜய்க்குள்ள உறவு வந்து 2011 அந்த உதயநிதி ஸ்டாலின், அந்த மன்மத அன்பு, கமல்ஹாசன், திரிஷா அம்மையார் இவங்க நடித்த அந்த படம், சத்யம் தேட்டர் விவகாரத்தில் விஜய் இது பிஸ்னஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு அவங்க லயலோ மீட் அவங்க சொன்னதுலேருந்து அது இதாகி அனில் மாறி உதவி சிவாஜி கணேசன் எப்படி திருப்பதிக்கு போய் வந்து திமுக விட்டு விலகினாரோ அதே மாதிரி இவர் விலகி 15 வருஷம் ஆகுது. ஸோ திமுக ஓட்டர்ஸ் இவர் வந்தால் இதாகிடுவாங்கிறதெல்லாம் கதை. அது நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் திமுக ஒரு பதட்டம் இருக்குது. அது இல்லைம்மையா மறுக்கணும். பார்த்த திமுக எம்எல்ஏக்களுக்கும் மற்றவங்களுக்கும் விஜயை கொண்டு ஒரு பதட்டம் இருக்குது. நம்ம தெளிவாக விஷயங்களை அணுகக்கூடியவங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஆள் வந்து தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாதுங்கிறதா நம்மளோட ஆணித்தரமான கருத்து. அப்படி யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. சிவாஜி பண்ணலை, அல்லு அர்ஜுன் பண்ணலை, ராதிகா பண்ணலை. ராதிகா இருந்த அணி வெற்றி பெற்று, ஆனால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணல. பாக்கியராஜ் பண்ணல. பாக்கியராஜ் மிகப்பெரிய கூட்டத்தை காட்டினார், ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. பட் அந்த அணி வெற்றி பெற்று பாக்கியராஜை வச்சு வரல. ஈவன் அதர்வைஸ் அந்த அணிக்கு 55% ஓட்டு 77 உண்டு. அதே மாதிரி 84 என்ன ஓட்டு எடுத்தோ அதுதான் 89 ராதிகா தான் பெரிய கூட்டம். ஜெயலலிதாவோட ராதிகாவுக்கு பெரிய கூட்டம். 84 பாக்கியராஜுக்கு தான் பெரிய கூட்டம். 2 தடவை அந்த அணி ஜெயித்து அதிமுக காங்கிரஸ் அணியை பாக்கியராஜ் ஜெயிக்க வச்சாரு. பாக்கியராஜ் ஜெயிக்க வைக்கல. பாக்கியராஜ் பிரச்சாரம் பண்ண அந்த அணி 77 ஜெயித்த மாதிரி ஜெயித்து, ராதிகா பிரச்சாரம் பண்ண அணி 84 எடுத்த ஓட்டை 4 முனையில் எடுத்து ஜெயித்தது. அதே நிலைமை தான் விஜய்க்கு. பெருசா அது பதற வேண்டியதில்லை. ஆனால் திமுகவில் ஒரு பதட்டம் இருக்குங்கிறது 100% உண்மை. திமுகவில் பதட்டம் இருக்குது. இந்த திராவிட இயக்கத்தில் பேசக்கூடியவங்கள்ட்ட வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு மனப்பான்மையே, பெரியார் விஷயத்தில் சீமான் பெரியாரை அடிச்சுட்டாரு, அவர் பெரியாருக்கு ஆதரவாக இருக்கிறதுல ஒரு ஆதரவு மனப்பான்மையை பிரச்சாரங்களும் பலரும் பண்ணுறாங்க. பட் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு வந்து ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கையில் வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறத 1000 உதாரணங்களை நானும் சொல்லுவேன். பட் விஜய் தனிச்சு நின்னாலும் பாதிப்படைய போகிறது வந்து இன்னைக்கு எம்ஜிஆர்ங்கிறதுல பாதிப்படைய போகிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான். ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் திமுக வந்து
அணி வந்து 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே பெறுவாங்க. இதுதான் விஜய் என் மேலே கோவப்படுறாரு. புள்ளி வர புள்ளிகள் கம்ப்யூட்டர் புள்ளின்னு ஏசுறாருன்னா ஸ்டாலின் ஜெயித்துருவாருன்னு போது அவர் பதறாரு. விஜய் பதறி என் மேலே கோவப்படுறாரு. இப்போ இவன் கரெக்டாக அடிப்பான், புள்ளி வரத்தோட அடிப்பான், தாக்கு பிடிக்க முடியாதுன்னு இப்போ ஓடி ஒதுக்கிட்டாரு. இப்பெல்லாம் இந்த இடையில அவங்கள பேசுறது இல்லை. ஏன்னா நம்மளை அவதூறு தான் பண்ண முடியுமே தவிர நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கு பாயிண்ட் பிளாங்கா யாரும் சொல்ல முடியாது. நாம எதுனாலும் ஆணித்தரமா சொல்றோம். இப்போ பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை அன்பே உருவான ஒரு தலைவர். கலைஞரை ப்ரொஜெக்ட் பண்ணுவார். கனையாளி விஷயத்தில் முகத்தை காட்டினா 30 லட்சம்னு எம்ஜிஆர் ப்ரொஜெக்ட் பண்ணார். தன்னோட சபார்டினேட்ஸ் எல்லாம் ஒரு டாக்டர் ஒரு நார்வேலில் அவர் கட்சியில் இருந்தாருன்னா நல்ல மருத்துவர்னு அவர் கூட 10 பேஷண்ட் வரக்கூடிய அளவுக்கு வைத்து விட்டு போகக்கூடிய ஒரு பெருந்தன்மையான ஒரு தலைவர். ஆனால் அவர் மேல் சபை விஷயத்தில் பண்ண தவறு. ஆதவர்ஜினாட்ட நான் வாதிக்க தயார். ஆதவர்ஜினா வந்து அண்ணாவுக்கு எம்பாடிமெண்ட் ஆகிறாரு. ஏன்னா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வந்து விஜய் சந்தர்ப்பாதமாக தான் வச்சிருக்கிறாரு. முதல்ல வைக்கல. எப்படி ரஜினி ரசிகர்னு சொன்னவர் பொழப்புக்காக திரும்ப எம்ஜிஆர் ரசிகர்னு போனாரோ, பொழப்புவாதி விஜய் வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ள தலைவர் வரிசையில் அண்ணாவும் எம்ஜிஆரும் கிடையாது. ஸோ அண்ணாவின் கொள்கை சொல்லும்போது அண்ணாவே காஞ்சிபுரத்தில் தோத்த பிறகு எம்எல்ஏக்கு நிற்காம எம்பிக்கு நின்னாரு. ஜெயித்தவர் சிஎம் ஆயிருக்கக்கூடாது, எம்எல்சி சிஎம் ஆயிருக்கக்கூடாது. அதுக்காக பெருஞ்சர் அண்ணாவின் பெருந்தன்மை, அறிவு, ஆற்றல் அதெல்லாம் வேற விஷயம். பட் தப்புனா தப்பு தான். விஜய்க்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஸோ எனிவே இது அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக போயிட்டு இருக்குது. சப்ஜெக்ட் வந்து திமுக அணி இன்டாக்டாக இருக்கும், நோ டவுட். 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே ஸ்டாலினுக்கு கிடைக்கும். ஸ்டாலினுக்கு வந்து எதிர்ப்பு இல்லை, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க சார். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.